தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை வசியப்படுத்துங்கள். யாரை நீங்க வசியம் பண்றீங்களோ இல்லையோ, கர்த்தரை வசியம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். யோபுவின் வாழ்க்கை இயேசுவை வசியம் செய்தது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். வசியம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க பாட்டுல வசியம் செய்கிறார்கள், இல்ல அழகுல வசியம் செய்யறாங்க. சில பேர் சில காரியங்களை காண்பித்து வசியம் செய்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு அப்பாவுக்கு எதை காண்பித்தோ, எந்த திறமையை பிரதிபலித்தோ வசியம் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா, பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு தன்மை உங்களுக்கு இருந்தா, பரலோகம் நிச்சயமா உங்க வாழ்க்கை நிமித்தம் வசியப்பட்டு தான் ஆகும் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நான் கோபப்பட்டா கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நான் கோபப்பட மாட்டேன். நான் விட்டு கொடுப்பதனால கர்த்தர் பிரியப்படுவார், நான் விட்டு கொடுக்கிறேன். நான் தாழ்ந்து போனோன்னு அவர் விரும்பினார்னா நான் யாருக்கிட்டையும் தாழ்ந்து போவேன். பண்ணி பாருங்க, மயங்கிடுவாருங்க. இயேசு மயங்கிடுவார்.